வெல்கம் டு எவ்ரிஒன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 12th இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் ஒன் வேர்ட் கொஸ்டின் ஆன்சர எப்படி ஈஸியா பிராக்டிஸ் பண்ணி பார்க்கறது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு உங்களோட Google Play Storeக்கு போய்க்கோங்க. அதுல மாணவன் அப்ஸ்கில்ங்கிற ஆப்ப சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்க்ரீன்ல தெரியிற ஆப்ப தான் நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ண ஆப்ப ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுல டிஎன் ஸ்கூல்ஸ்ங்கிற கேட்டகரிய கிளிக் பண்ணுங்க. அதுல குரூப் வைஸ் டெஸ்ட் இருக்கும். உங்க குரூப்ப செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில உங்களோட சப்ஜெக்ட் எல்லாமே இருக்கும். என்ரோல் நவ் குடுத்தீங்கன்னா, சைன் இன் பண்ண சொல்லும். இந்த இடத்துல நான் சைன் இன் வித் கூகுள் குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ரோல் நவ் குடுத்தீங்கன்னா, அந்த டெஸ்ட் என்ரோல் ஆயிடும். இப்போ நீங்க ஒரு யூனிட்டையும் தனித்தனியா டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபர்ஸ்ட் யூனிட்ட டெஸ்ட் எழுதி காட்டுறேன். டேக் டெஸ்ட் குடுங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன நல்லா படிச்சுட்டு, ஸ்டார்ட் டெஸ்ட் குடுங்க. இந்த மாரி உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினா ஷோ ஆகும். கரெக்ட்டான ஆப்ஷன செலக்ட் பண்ணிட்டு, கீழ இருக்க ஏரோவ கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க அந்த பாடத்துல உள்ள எல்லா கொஸ்டினையுமே ஆன்சர் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் குடுத்துட்டீங்கன்னா, லாஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சதுக்கப்புறம் சப்மிட்ங்கிறத கேட்கும். எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் செலக்ட் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணிட்டு சப்மிட் குடுங்க. உங்களுக்கு இந்த மாரி ஒரு ரிப்போர்ட் ஜெனரேட் ஆகும். அதுல நீங்க எத்தன கொஸ்டின் கரெக்ட்டா எழுதியிருக்கீங்க, எத்தன கொஸ்டின் தப்பா எழுதியிருக்கீங்க, எத்தன கொஸ்டின ஸ்கிப் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ நேரத்துல இந்த டெஸ்ட்ட முடிச்சிருக்கீங்க, அப்படிங்கிற ரிப்போர்ட்ட நீங்க பார்த்துக்க முடியும். இந்த இடத்துல இருக்க வியூ சொல்யூஷன குடுத்தீங்கன்னா, நீங்க கரெக்ட்டா ஆன்சர் பண்ணியிருக்கீங்களா? இல்ல கரெக்ட்டான ஆன்சர் எதுங்கிறத நீங்க செக் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நான் செகண்ட் ஆப்ஷன சூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட்டான ஆன்சர். இப்போ இதே டெஸ்ட்ட நீங்க மறுபடியும் எழுதி பார்க்கறனாலும் பார்க்கலாம். இல்ல அடுத்த பாடத்த எழுதி பார்க்கறனாலும் பார்க்கலாம். அதே மாரி இன்ஸ்ட்ரக்ஷன ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்த டெஸ்ட்ட நீங்க எழுதி பார்த்துக்கலாம்.